பவித்ராவோட கணவர் குறித்து சூரிய அவர்கள் பேசியிருந்தது இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. மேலும் சூரிய அவர்கள் பேசும்போதே பவித்ரா கண்ணீர் விட்டு அழுதிருந்தாங்க. ஏகப்பட்ட சம்பவங்கள் சமீபத்துல நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்துல ஜீ தமிழ் குடும்ப விருதுகள் வழங்கியிருந்தாங்க. அதுல சரிகமபா நிகழ்ச்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ஆஃப் சரிகமபா அப்படின்னு பவித்ராக்கு விருது கொடுத்திருந்தாங்க. அந்த ஒரு விருதை சூரிய அவர்கள் தான் கொடுக்க வந்திருந்தாரு. அந்த விருதை கொடுத்ததுக்கு அப்புறம் சூரிய அவர்கள் பவித்ராவை பார்த்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரொம்ப நல்லா பாடுறீங்கம்மா. அண்ட் உங்களோட பாடல்கள் எல்லாத்தையுமே நான் டிவியில பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவு அருமையா இருக்கு. அந்த கிராமத்து மனம் உங்களோட பாடல்ல இருக்கு. தொடர்ந்து நீங்க நல்லா பாடுங்க. அண்ட் உங்களோட குடும்ப கஷ்டத்த பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. உங்களோட கணவர் இறப்ப பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் கேட்டு உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பா இதிலிருந்து மீண்டு வந்து பாடுறது அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. அத நீங்க பண்றீங்க அப்படின்னா, உங்களோட கணவர் தான் உங்க கூட இருந்து அருள் புரிகிறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க இதே மாரி பாடுங்க. இன்னும் மேல மேல போய்க்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா அவரு பேசியிருந்தாரு. அண்ட் அவர் அப்படி பேசும்போதே பவித்ரா ரொம்ப எமோஷனல் ஆகி கதறி எழ ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டேஜ்லயே இந்த ஒரு அவார்டு வாங்க எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் என் குழந்தையோட சரிகமபா நிகழ்ச்சிய வந்து அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனா, இன்னைக்கு என் லைஃப்ல எல்லாமே இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் சரிகமபா டீம் தான். இவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. அண்ட் சூரிய அண்ணனுக்கும் நன்றி. இவ்வளோ பெரிய ஒரு ஆள் எனக்கு வந்து அவார்டு குடுத்தாரு. அதுவும் ரொம்ப ஹம்பிளா என்னோட பாட்டு பிடிக்கும்னு சொன்னாரு. இதெல்லாம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. பவித்ரா அவார்ட் வாங்கியிருந்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸா இருந்துச்சு. அங்க இருந்த ஜட்ஜஸ் கூட ரொம்ப எமோஷனல் ஆகியிருந்தாங்க. பவித்ரா தொடர்ந்து இதே மாதிரி சூப்பரா பாடணும். அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டாப் 5க்குள்ள பவித்ரா வந்து என்ட்ரி ஆகல. கூடிய சீக்கிரமே டாப் 5க்குள்ள அவங்க என்ட்ரி ஆகணும். ஃபைனல்ஸ் போகணும். நல்லபடியா பாடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ரசிகர்களோட ஆசையா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவித்ரா ஃபைனல்ஸ் போவாங்களா? இந்த சீசன் டைட்டில் வின் பண்ணுவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரும் இயக்குனருமான ரிஷப் செட்டி அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல நான் பேரு மாத்தினதுனால தான் எனக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தது இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. கன்னட இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கவர் தான் ரிஷப் செட்டி. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் வீட்டில் எனக்கு வச்சிருந்த பேர் அப்படிங்கிறது பிரசாந்த் செட்டி. அண்ட் அந்த ஒரு நேமோட தான் நான் சினிமா துறைக்குள்ள என்ட்ரி ஆகியிருந்தேன். ஆனால் அந்த ஒரு நேமில் எனக்கு எந்த ஒரு வெற்றியோ எந்த ஒரு புகழோ கிடைக்கல. அதுக்கப்புறம் நிறைய பேர் சினிமாவில் பேரை மாத்தினா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பிரசாந்த்லேருந்து ரிஷப்பை மட்டும் எடுத்து ரிஷப் செட்டி அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பேர் வச்சிருந்தேன். அந்த பேருக்கு அப்புறம் நான் நடித்த படங்கள் எனக்கு ரெகக்னேஷன் கொடுத்துச்சு. காந்தாரா படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிச்சு. இன்னைக்கு என் பேர் சொன்னால் நிறைய பேத்துக்கு தெரியுது. அண்ட் இது வெற்றிக்கெல்லாம் காரணம் அந்த பேர் மாற்றம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இது ஒரு பக்கம் சோசியல் மீடியால பயங்கர வைரலாக போகுது. என்னதான் பேரை மாற்றிருந்தாலுமே அவர் போட்டிருந்த உழைப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதனால தான் அவர் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வளர்ந்திருக்காரு.